அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30 டேஸ் டார்கெட்டோட 15வது நாளு. இன்னைக்கு ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்றியே திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இது சரி, திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் தான். காரணம், ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். இதுவும் கரெக்ட் தான். ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். அப்ப ஆன்சர் ஏ தான் கரெக்ட். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். இதுதான் ஆன்சர். பிரித்து எழுதுக. சின்னாள். சின்னாள்னா சில கூட்டல் நாள். சின்னாளோட பிரிச்சு எழுதுனா சில கூட்டல் நாள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய். அதாவது இது விடை. இதுக்கு ஒரு வினா தேர்ந்தெடுக்கணும். நெல்லிக்காயின் குணம் என்ன? இதுதான் இந்த விடைக்கேற்ற வினாய். பொருந்தாத இணையை கண்டறி. இதுல பொருந்தாத இணையை கண்டறியணும். தம் கண்ணீர் செய்மாறு மானாவினை. அதாவது தம் கண்ணீர் செய்யாறு மானாவினை. இதுதான் பொருந்தாத இணை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்ட தெனாடு நேர். கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்ட தெனாடு நேர். இதுதான் கரெக்டான சொற்றொடர். பிரித்தெழுதுக. நன்னூல். நன்மை கூட்டல் நூல். நன்னூல்னா நன்மை கூட்டல் நூல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதார் செத்ததுண்டோ. அதாவது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ. இதுதான் கரெக்டான சொற்றொடர். மறவன் பெயர் சொல்லின் வகை அறிக. குடிப்பெயர். மறவன்றது ஒரு குடிப்பெயர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய். அதாவது இந்த விடைக்கு ஒரு வினா தேர்ந்தெடுக்கணும். யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும். யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும். உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய். நீடுதுயில் நீங்க பாட வந்த நிலா என்று தொடரால் அழைக்கப்பெறுபவர் பாரதியார். நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் பாரதியார். பொறுத்துக. பொலம் அப்படின்னா அழகு. பொலம்னா அழகு. வேரல். வேரல்னா மூங்கில். நொய்மை அப்படின்னா மென்மை. செந்தன்மை அப்படின்னா இரக்கம். அதாவது பொலம் அழகு, வேரல் மூங்கில், நொய்மை தொன்மை மென்மை, செந்தன்மை இரக்கம். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை? எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை? வானத்து விண்மீன்கள் என்னை அழகு. இது உணர்ச்சி வாக்கியம். ஐயோ பேரறிஞர் அண்ணா மறைந்தாரே. இதுவும் உணர்ச்சி வாக்கியம். உண்மைக்கு அழிவில்லை அல்லவா. இது வினா வாக்கியம். சோ இது உணர்ச்சி வாக்கியம் கிடையாது. ஆகா தாஜ்மஹாலின் அழகே அழகு. இதுவும் உணர்ச்சி வாக்கியம். அப்ப இதுல உண்மைக்கு அழிவில்லை அல்லவா அப்படின்றது ஒரு வினா வாக்கியம் தான், உணர்ச்சி வாக்கியம் கிடையாது. பொறுத்துக. பை அப்படின்னா பாம்பின் படம். பூனா கூர்மை. பூ கூர்மை. பே நுரை. மா அளவு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. அதாவது கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இது கரெக்டான சொற்றொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களம் ஆகும். பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களம் ஆகும். 5 இலக்கணம் பேசும் நூல் வீரசோழியம். 5 இலக்கணம் பேசும் நூல் வீரசோழியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நந்திக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நந்திக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். இதற்கான வினா நந்திக்கு வித்தாவது எது? அப்ப நந்திக்கு வித்தாவது எது? நந்திக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் தான் நந்திக்கு வித்தாவது. இலைமறை காய் போல. மறைபொருள். இலைமறை காய் போலனா மறைபொருள். இன்ப மிகுதி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இன்ப மிகுதினா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல.
பிரித்தெழுதுக. வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை. வெற்றிலைனா வெறுமை கூட்டல் இலை. வேளாண்மை வேதம் எனப்படுவது நாலடியார். அதாவது வேளாண்மை வேதம் இல்லைன்னா வேளாண் வேதம் சொல்லுவாங்க. அது என்னன்னா நாலடியார். வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது? சங்க இலக்கியம். வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் சங்க இலக்கியம். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். தவறான கூற்றை சுட்டுக. அடி ஏபு மட்டும் வந்துள்ளது. அதாவது இது தவறு. அடி ஏபு மட்டும் வந்துள்ளது, இது தவறு. அடி எதுகை சீரெதுகை வந்துள்ளது, கரெக்ட் தான். அடிமோனை சீர்மோனையும் வந்துள்ளது, இதுவும் கரெக்ட் தான். அடி ஏபு சீர் ஏபு வந்துள்ளது, கரெக்ட். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும். உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும். உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும். உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும். உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தவறான சொற்றொடர் நீக்குக. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது கரெக்ட். பதறிய காரியம் சிதறி போகும், இதுவும் கரெக்ட். கழுதை அறியுமா கற்பூர வாசனை, இதுவும் கரெக்ட். பக்கம் பார்த்து அக்கம் பேசு, அதாவது இது தவறு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இப்பாடலின் அடி இயைபை சுட்டுக. அதாவது அடி ஏபுனா என்னது? வானாகி ஊனாகி, இதுதான் அடி ஏபு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். குரலில் அமைந்துள்ளதவாறு பொருத்தமானதை குறியிடுக. முற்று மோனை அமைந்துள்ளது, முற்று எதுகை அமைந்துள்ளது, முற்று ஏபு அமைந்துள்ளது. இவை அனைத்துமே பொருத்தமான குறியீடு. கல்லா ஆ ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும், எல்லா ஆ வல்ல இறைவனை ஏத்துவாம். பாடலடிகளில் கண்டுள்ளவாறு பின்வருவனவற்றுள் சரியான விடையை சுட்டுக. அடி எதுகை வந்துள்ளது. இதுல என்ன வந்திருக்குன்னா அடி எதுகை வந்துள்ளது. அயற்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றில் சரியானது எது? ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவதில் மேற்கோள் குறியீடு இடம்பெறாது. தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயரில் மாறி வரும், இதுதான் அயற்கூற்று. தவறான சொற்றொடர் நீக்குக. மணிமேகலை மேற்கண்டால் துறவு வாழ்க்கை. இது எப்படின்னா இது என்ன அப்படின்னா தவறுனா மணிமேகலை துறவு வாழ்க்கை மேற்கண்டால் அப்படின்னு வரும். இதுக்கு மணிமேகலை மேற்கண்டால் துறவு அப்படின்னு இருக்கு. எது நேர்கூற்று? நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினாள். நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினாள், இதுதான் நேர்கூற்று. விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடு. உலகினுக்கு உயிர் யார்? உலகினுக்கு உயிர் யார்? இது விடை கேட்ட. ஏவல் வலுவான் வழி நின்று வண்டார் வயலுள் உழுவான் வானுலகு குயிர். உலகினுக்கு உயிர் யார்? இதோட விடைக்கு இதுதான் ஆன்சர். ஆ கூற்று. ஆ வானத்து விண்மீன்கள் எண்ணெய் அழகு. மகிழ்ச்சி, துன்பம், வியப்பு, உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம். அப்போ இது ரெண்டுமே சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். கெடா ஆ வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா ஆர் விளையும் உலகு. இக்குறளில் சீர் எதுகைக்கும் சீர் மோனைக்கும் பொதுவானது. சீர் எதுகைக்கும் சீர் மோனைக்கும் பொதுவானது. கேண்மையை யார் கேண்மை, கேண்மையார் கேண்மை. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இக்குறளில் அடி எதுகையாக அமைந்தது அறத்தான் புறத்த. அதாவது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இக்குறளில் அடி எதுகை அமைந்துள்ளது. அடி எதுகைன்னா இதுல அறத்தான் புறத்த இரண்டாம் எழுத்து ஒண்ணு போல வருது. ஆனா பசு, ஏனா அம்பு, ஐனா அழகு, ஓனா இரக்கம். ஆனா பசு, ஏனா அம்பு, ஐனா அழகு, ஓனா இரக்கம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். செய்வினை சொற்றொடரை கண்டறிக. ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார்.
இதான் செய்வினை தொடர். அதாவது ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். பொறுத்துக. குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள், இது பிறவினை. குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள், இது பிறவினை. தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது, இது செயற்பாட்டு வினை. அப்ப தாயால் அப்படின்னு வந்திருக்கு. தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது, அப்ப செயற்பாட்டு வினை. தாய் உணவு உண்டாள், இது வந்து அவங்க தாய் தான் உணவு உண்டாள், சோ இது தன்வினை. தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை, அப்ப இது எதிர்மறை தொடர். உணவு ஊட்டவில்லை அப்படின்னு வந்திருக்கு, அப்ப எதிர்மறை தொடர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பிறவினை சொற்றொடர் கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள், சோ இது பிறவினை தொடர். பொறுத்துக. நூல் நூலாசிரியர். நளவெண்பா புகழேந்தி. நளவெண்பாவை இயற்றியவர் வந்து புகழேந்தி. நைடதம் அதிவீர ராமபாண்டியர். நைடதம்னா அதிவீர ராமபாண்டியர். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். சகலகலா வள்ளிமாலை குமரகுருபரர். சகலகலா வள்ளிமாலை குமரகுருபரர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. இது வந்து ஐவகை நிலங்கள்ல கொடுத்திருக்காங்க. அங்க உள்ள தெய்வங்களை பற்றியும் கொடுத்திருக்காங்க. குறிஞ்சி நிலத்தின் கடவுள் வந்து முருகன். முல்லை நிலத்தின் கடவுள் திருமால். மருத நிலக்கடவுள் இந்திரன். நெய்தல் நிலக்கடவுள் வருணன். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பொருந்தாத இணையை கண்டறி. விரைனா தளர அப்படின்னு கொடுத்திருக்கு, இது பொருந்தாத இணை. விரைனா தளர, இது பொருந்தாத இணை. இதுல புவி வந்து ஞாலம் தான், இகல் பகை தான், அல்னா இருள். அப்போ பொருந்தாத இணை அப்படின்னா விரை தளர. பிரித்து எழுதுக. காட்டுக்கோழி. காடு கூட்டல் கோழி தான் காட்டுக்கோழி. பிரித்து எழுதுக. முன்னரண். முன்னரண் முன் கூட்டல் அரண். முன்னரண்னா முன் கூட்டல் அரண். பொருந்தாத இணையை கண்டறிக. இன்னா 40 பட்டினப்பாலை. இன்னா 40 பட்டினப்பாலை, இது பொருந்தாத இணை. கீழ்காணும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லை? மல்லர் கொட்டின் மஞ்சை ஆளும் உயர்நெடுங்குன்றம் படுமலை தலையி சுரநனி இனிய ஆகுவதில்ல. அறநெறி இதுவென தெளிந்த என் பிறைநுதற் குறுமகள் போகிய சுரனே. சுரம், இது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சுரம்க்கு பாலை, ஆப்போசிட் பாலை. பயில் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. பயில் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று பயின்றான். நல்லவாய் நாடி நடக்குமாம் இல்லார்க்கு என்னும் அடியில். நாடி என்னும் சொல்லின் வினைமுற்றியது நாடினான். அப்போ நல்லவாய் நாடி நடக்குமாம் இல்லார்க்கு என்னும் அடியில் நாடி, நாடியோட வினைமுற்று நாடினான். பொருந்தாத இணை கண்டறி. அவகாசம்னா நாள் தள்ளிடுதான். சமூக தேர்வுனா அமைப்பு, இது தவறு, பொருந்தாத இணை. மகாசபை பேரவை கரெக்ட். மகஜர் விண்ணப்பம், இதுவும் கரெக்ட். பொருந்தாத இணையை கண்டறி. அரி திருமால், உரம் சக்தி, ஒதி கலங்கி, கவின கிழமைன் இருக்கு, இது பொருந்தாத இணை. துறை என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் எழுதுக. துரத்தல். துறை என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் துரத்தல். மோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. அலைதாங்கி. மோல்னா அலைதாங்கி. பொருட்துக. பொருட்பெயர் அத்திகோசத்தான், இது வந்து பொருட்பெயர். இடப்பெயர் கொங்கன். தொழில் பெயர் ஈவான். பண்பு பெயர் அந்தணன். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். வினைத்தொகை என்பதன் சரியான இலக்கணம் விளக்கம் தருக. 3 காலமும் மறைந்து பொருந்தி வரும் வினைத்தொகைனாலே 3 காலமும் மறைந்து பொருந்தி வரக்கூடியதான் வினைத்தொகை. கொடுக்கப்பட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. பண்பு தொகை, அதாவது கரு நிறம். பண்பு தொகை, அதாவது கருமைன்ற ஒரு பண்பை குறிக்கிறதுனால இது பண்பு தொகை. குறுநிறம் உரிச்சொல் தொடர். குறுநிறம்னா உரிச்சொல் தொடர். கல் என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்துள்ளது? கல்னா கற்றான். கற்றான்றது ஒரு வினைமுற்று. சோ இது வந்து கல் கற்றான் வினைமுற்று, அப்படி கரெக்டா பொருந்திருக்கு. பார்க்குலாம் என்ற பெயர் சொல்லின் வகையில் எது சரியாக பொருந்துள்ளது? பார்க்குலாம்னா இடப்பெயர். பார்னா உலகுதான். பார்க்குலாம் என்ற பெயர் சொல்லின் வகை வந்து இடப்பெயர். மருத நில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் எது? பள்ளு. மருத நில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் பள்ளு. குறிஞ்சிக்கு டேஸ் என இருவரை கூறுவர். குறிஞ்சிக்கு கபிலர். குறிஞ்சிக்கு கபிலர்.
செல் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்வுக. சென்று வினை எச்சம்னாலே ஊ அப்படின்னு முடியும். அப்ப சென்று அதான் வினை எச்சம். குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் எது? இலக்கண விளக்கம். இப்ப குட்டி தொல்காப்பியம்னா இலக்கண விளக்கம் தான் குட்டி தொல்காப்பியம். சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. நீர்வேலி அப்படின்னா உருவகம். நீர்வேலினா நீரால் ஆன வேலின்றத நீர்வேலி. அப்ப உருவகம். ஒரு தனி அப்படின்னு வர்றதுனால இது ஒரு பொருட் பன்மொழி. மாட்சி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். மாட்சினா ஒரு பண்பு பெயர். ஆசிரியர்கள் சிறப்பு பெயர்கள். ஒட்டக்கூத்தர் வந்து கவி ராட்சசன். ஒட்டக்கூத்தர் எப்படி சொல்லுவாங்கன்னா கவி ராட்சசன். திருநாவுக்கரசர் அவர் வந்து வாசிகர் தான் திருநாவுக்கரசர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து திவ்ய கவி. பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னா திவ்ய கவி. வாணிதாசன் பாவலர் மணி. அப்போ ஒட்டக்கூத்தர் கவி ராட்சசன், திருநாவுக்கரசர் வாசிகர், பிள்ளை பெருமாள் வந்து ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து திவ்ய கவி, வாணிதாசன் பாவலர் மணி. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? அனுமன் தான் சுந்தரன். சரியா? சுந்தரன்னா யாரு? அனுமன். இவற்றுள் எத்தொடர் சரியானது? உச்சிமேற் புலவர்கொள் நச்சினார் கிண்ணியர். இதுதான் சரியான தொடர். உச்சிமேற் புலவர்கொள் நச்சினார் கிண்ணியர். ஹைப்போக்ரிசி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. கபாடம். கபாடம் தான் கரெக்டான தமிழ் சொல். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? நான்மணி கடிகை தான் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். அப்ப துண்டு என்ற அடைமொழி யாருக்கு எந்த நூலுக்கு இருக்கு? நான்மணி கடிகை. ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல். ஓங்குனா பரிபாடல், அதாவது ஓங்கு பரிபாடல் சொல்லுவாங்க. செல்போன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. தவறான தமிழ் சொல் அப்படின்னா தொலைபேசி. அலைபேசி, கைபேசி, செல்பேசி இது எல்லாமே செல்போன். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் அப்படின்னு. அப்போ இதுக்கான வினாவை தேர்ந்தெடுக்கணும். யாருக்கு ஆறுதல் கூற இயலாது? யாருக்கார கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல். அன்னி என்பதன் பெயர் சொல்லின் வகை அறிக. கிளைப்பெயர். அன்னினா கிளைப்பெயர். உரையாசிரியர் சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரி. உரையாசிரியர் சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரி. பொறுத்துக. ஒளி நீக்கு, சுழி தடி, ஒளி வெளிச்சம், களி மகிழ்ச்சி. ஒளி நீக்கு, சுழி தடி, ஒளி வெளிச்சம், களி மகிழ்ச்சி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பொறுத்துக. தாவரம் உறுப்பு. தாளை வந்து தாளை மடல், மா இலை, வேப்பம் தலை, தென்னை ஓலை. தாளைனா மடல், மானா இலை, வேப்பம்னா தலை, வேப்பம் தலைன்னு தான் சொல்லுவோம். தென்னை ஓலைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நீரோட்ட யமக அந்தாதி நூலின் சிறப்பு யாது? நீரோட்டக யமக அந்தாதி நூலின் சிறப்பு யாது? இதழ்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவது. இதழ்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவதுதான் நீரோட்டக யமக அந்தாதி. மாதானுபங்கி என பெயருடையவர் யார்? திருவள்ளுவர். மாதானுபங்கின யாரு? திருவள்ளுவர். பிரித்து எழுதுக. தாதூதி. தாது கூட்டல் ஊதி தான் தாதூதி. பொருந்தாத இணையை கண்டிருக்க. ரெக்டால் சரி கட்டக்கூடிய. ரெக்டால்னா சரி கட்டக்கூடிய. பூத்தராட்டுப்படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் மலைபடுகடாம். பூத்தராட்டுப்படைன்னா என்னது? மலைபடுகடாம். சொல் பொருள். நட்டோர்னா நண்பர், நனினா அருகில், பாயல்னா படுக்கை, மதுகைனா வலிமை. நட்டோர் நண்பர், நனி அருகில், பாயல் படுக்கை, மதுகை வலிமை. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இதுக்கான வினா. வையகம் புகழ் பெற்றது எதனால்? வையகம் புகழ் பெற்றது எதனால்? ஆற்றீர் வேர்ச்சொல் தேர்வு செய்க. ஆற்று. ஆற்றீரோட வேர்ச்சொல் ஆற்று. பின்வருவனவற்றில் மோனை தொடைக்கு தொடர்பில்லாதது எது? இதுல வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. இதுதான் தொடர்பில்லாதது. ஏன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தா அது வந்து என்னது? எதுகை. சரியாக பொருந்துள்ளது எது? நீர்வேலி உருவகம். இது மட்டும்தான் சரியா பொருந்திருக்கு. நீர்வேலி வந்து உருவகம்.
பொறுத்துக. சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது. இது செயற்பாட்டு வினை. சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது. இது செயற்பாட்டு வினை. சிற்பி சிற்பத்தை செதுக்கினார். இது செய்வினை. சிற்பி சிற்பத்தை செதுக்குவாரா? இது வினா வாக்கியம். என்ன சிற்பியின் கைவண்ணம்? இது உணர்ச்சி வாக்கியம். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. ஆற அப்படின்னா நிறைய, ஆற அப்படின்னா தனிய, ஊற அப்படின்னா தனிய, ஊரன நகர, ஊரன சுரக்க. ஆற நிறைய, ஆற தனிய, ஊர நகர, ஊரன சுரக்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. குறவர்னா ஆசிரியர், குறவர் அப்படின்னா ஒரு இனத்தவர். இதுதான் சரியான பொருள். ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. வளையின சிலந்தி வாழிடம், வளையின துவாரம், வளையின புன்னை மரம். இயந்தவர் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. இயை. இதோட இயந்தவரோட வேர்ச்சொல் இயை. கற்றவன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. கல். கற்றவனின் வேர்ச்சொல் கல். சந்தி பிழையற்ற தொடரை காண்க. புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். வலுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. வியர்வை சிந்த சுவரில் ஏறினான். வியர்வை சிந்த சுவரில் ஏறினான். பொறுத்துக. புயல்னா மேகம், புரைனா குற்றம், சலம்னா வஞ்சனை, துப்புன உணவு. புயல் மேகம், புரை குற்றம், சலம் வஞ்சனை, துப்புன உணவு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பட்டியல் பொறுத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2. நூல் திரு குற்றால குறவஞ்சி, திருகுட ராசப்ப கவிராயர். ராவண காவியம், புலவர் குழந்தை. மீனாட்சி அம்மை குரம், குமரகுருபரர். தில்லை கலம்பகம், இரட்டை புலவர். திரு குற்றால குறவஞ்சி, திருகுட ராசப்ப கவிராயர். ராவண காவியம், புலவர் குழந்தை. மீனாட்சி அம்மை குரம், குமரகுருபரர். தில்லை கலம்பகம், இரட்டை புலவர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பழி நாணுவானை பெயர் சொல்லின் வகை அறிக. வினையாளனையும் பெயர். பழி நாணுவானை வினையாளனையும் பெயர். பொறுத்துக. புரட்சி கொடி திருக்குறள் கற்றால். புரட்சி கொடி திருக்குறள் கற்றால் தன்வினை சொற்றொடர். புரட்சி கொடி திருக்குறள் கற்பித்தாள் பிறவினை சொற்றொடர். புரட்சி கொடி திருக்குறள் கற்பித்தாள் அது பிறவினை சொற்றொடர். புரட்சி கொடியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது இது செயற்பாட்டு வினை சொற்றொடர். புரட்சி கொடியால் அப்படின்னு வந்திருக்கு. சோ இது செயற்பாட்டு வினை சொற்றொடர். புரட்சி கொடி திருக்குறள் கல்லார் அப்படின்னா எதிர்மறை தொடர். கல்லார்னு வந்திருக்கு, அதனால இது எதிர்மறை தொடர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. குறிஞ்சி ஒவ்வொரு நிலத்தோட சிறுபொழுது கொடுத்திருக்காங்க. அப்ப குறிஞ்சிக்கு யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை, நெய்தல் ஏற்பாடு. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை, நெய்தல் ஏற்பாடு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. கணம்னா கூட்டம், மொய்ப்பு அப்படின்னா வலிமை, அலமரல் வருந்துதல், வேல்னா விருப்பம். கணம் கூட்டம், மொய்ப்பு அப்படின்னா என்னது வலிமை, அலமரல் அப்படின்னா வருந்துதல், வேல்னா விருப்பம். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பின்வருவனவற்றில் வீரமாமுனிவர் எழுதாத நூல். சத்திய வேத கீர்த்தனை. அப்ப வீரமாமுனிவர் எழுதாத நூல் சத்திய வேத கீர்த்தனை. அப்போ அவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தா திருக்காவலூர் கலம்பகம், அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை. இது 3 அவர் எழுதிய நூல்கள். இதெல்லாம் திருக்காவலூர் கலம்பகம், அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை. இது எல்லாமே வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள். எழுதாத நூல் சத்திய வேத கீர்த்தனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.